பிரசங்கத்திற்கு ஆதாரமாய் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிற வசனம் சங்கீதம் 83 அதிகாரம், சங்கீதம் 83 அதனுடைய முதல் வசனம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். தேவனே மௌனமாய் இராதேயும், தேவனே பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாம் கரங்களை கூப்பி சிரங்களை தாழ்த்தி ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே பரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கிற தேவன், உம்முடைய தேவனே அப்பா, கரத்தின் கிரியையாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதையும், உணர்வடைய செய்யும், உயிர்ப்பியும் பெற்றுக்கொண்டவர்களாய், தெளிவடைந்தவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லா மகிமை துதி கனம் ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. சத்தமா சொல்லாம் ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனே மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும், சும்மா இராதேயும். இந்த 3 வார்த்தைகளையும் தேவ மனிதன் மாத்திரம் அல்ல, இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாமும் அடிக்கடி தேவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இதுவாய்தான் இருக்கிறது. வருஷத்தின் மத்தியிலே வந்துவிட்டோம், 6 மாத காலங்கள் கடந்து விட்டது. இதுவரை என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, இதுவரை என் உபவாசத்திற்கு பதில் வரவில்லை, இதுவரை என் கண்ணீருக்கு பதில் வரவில்லை, என் பொருத்தனைகள், என் வேண்டுதல்கள், என் கண்விழிப்பு எதற்குமே பதில் வரவில்லை. ஆண்டவரே, நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர்? நீர் ஏன் பேசாமல் இருக்கிறீர்? நீங்க ஏன் ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பலமுறை நாம் இந்த கேள்விகளை நம்மில் அநேகர் கேட்டிருக்கக்கூடும், கேட்டும் இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் இல்லையா? கேட்கிற கேள்விதான். ஆனாலும் தேவன் ஒருபோதும் மௌனமாய் இருப்பது அல்ல. எப்படி வார்த்தைகள் மூலமாகவும், சொப்பனங்களின் மூலமாகவும், தரிசனங்கள் மூலமாகவும், தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், ஊழியக்காரர் மூலமாகவும், சிருஷ்டிகளின் மூலமாகவும், அல்லது ஒரு சில நேரங்களிலே நம்முடைய சத்துருக்களின் மூலமாகவும் நம்மோடு கூட அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். இந்த நாட்களிலே ஒரு சில வேளைகளிலே கர்த்தர் சில காரியங்களிலே கர்த்தர் மௌனமாக இருப்பது ஏன் என்பதற்கான காரியத்தை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், ஏன் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்கிற ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். ஒரு ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் 3 விதமாய் பதிலளிப்பாராம். ஒன்று, கிராண்டட், பெற்றுக்கொள். கேட்ட ஜெபம் கேட்ட உடனே. அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லேகியோன் பிசாசு அதை விரட்டும் போது அதை கேட்டுச்சு, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள நான் போகும்படி ஆண்டவரை எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொன்னா சாங்ஷன். உடனே போய் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த பன்றிகள்லாம் குண்டுகளிலிருந்து விழுந்து மறித்து போனேன். ஆனால் அந்த சுகமாக்கப்பட்ட அந்த மனிதன் கேட்கிறாரு, நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லும் போது நாட் கிராண்டட், கொடுக்கல. முதலாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் எஸ், கிராண்டட். 2வது பதில் நோ. 3வது பதில் தான் கொஞ்சம் வில்லங்கமானது, வெயிட் அப்படின்னு சொல்லுவாரா. வெயிட், 1 மாத காலம் வெயிட் பண்ணலாம், இல்லை ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணலாம், அல்லது ஒரு சில வருஷங்கள் கூட வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்தில் வெயிட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம் அல்ல. எப்படி ஒரு கர்ப்பத்திலே, ஒரு கருவிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறது போல கர்த்தர் செய்கிற கிரியையும் நம் புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. ஆனாலும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவனுடைய மௌனம் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை, ஒரு சத்தியத்தை நமக்கு அறிவித்து கொண்டே தான் இருக்கிறது. மௌனம் என்பது சும்மா ஒரு மெசேஜும் கொடுக்காம இல்லை, ஒரு சில சத்தியங்களை, ஒரு சில செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சில வேளைகளிலே நாம் மௌனமாக இருக்க வேண்டும், அந்த காரியத்தில் பின்னால் பார்த்து கொள்ளலாம். தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறார், அதற்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரியா? ஓகே. ஒரு கிளாஸ் ரூமில், ஒரு வகுப்பறையில்
ஒரு டிஃபிகல்ட்டான மேக்ஸ் ஃபார்முலா கொஸ்டின், அதை டீச்சர் அதை கொஸ்டினை போட்டுட்டு இதுக்கு ஆன்சர் யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், இந்த மேக்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த அமைதிக்கு, அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல மௌனத்துக்கு அர்த்தம் என்னது? தெரியாது. இப்போ போதகர் இந்த இடத்துல நின்று விவாக அறிக்கை வாசிக்கிறாங்க. விவாக அறிக்கை வாசிக்கும் போது இன்னாருக்கும் இந்த குறிப்பிட்ட நாளிலே இவர்களை திருமணம் செய்யும்படிக்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இவர்களை திருமணம் செய்ய நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இவர்களை இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான முகாந்திரமோ தடையோ உண்டென்றால் இதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அறிக்கை இடுகிறோம். இது சபைக்கு அறிவிக்கிற 1ஆம் 2ஆம் 3ஆம் அறிவிப்பு. இப்போ கடைசியில் கல்யாண நாளில் கேட்பாங்க. இதே கேள்வி கேட்கும்போது எல்லாரும் அமைதியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எந்த எதிர்ப்பும் இல்லை. அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் தான், எதிர்ப்பு இல்லை. அப்போ இங்கே மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதிர்ப்பு இல்லை. சரி, எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்கிறேன்னு. திருமணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்குங்க, ஒரு சில வாலிப பிள்ளைங்க தான் இருக்குங்க. பெண் பார்க்க வர்றாங்க. நான் இந்த காலத்தில் சொல்லலை, எங்கள் காலத்தில் சொல்கிறேன். நீங்கள் இந்த காலத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறாதுங்க, எங்கள் காலத்தில் சொல்கிறேன். அப்போது பெண் பார்க்க வர்றாங்க. பெண் பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வர்றாரு, பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, என்ன அவனுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இந்த பெண் மௌனமாகவே இருக்காங்க. ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு மௌனமாக இருக்காங்கன்னா அந்த மௌனம் எதுக்கு அர்த்தம் பார்த்தீங்களா? இது சொல்லும் போதே எல்லாருக்கும் எல்லாம் அந்த நாள் ஞாபகம், எல்லாருக்கும் ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சுல. உங்களை பெண் பார்க்க வந்த நாளுக்கு போயிட்டீங்க எல்லாருமே. அவர் சொன்னார்னாலே போதும், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அது இந்த நாளில் சொல்லலை, அந்த நாளில் சொல்லிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மௌனம் என்பது ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறது. கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு ஒரு குற்றவாளியை பார்த்து, எல்லா ஆர்குமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு, உங்கள் சைடில் பேசுவதற்கு உத்தரவாகிறது, உன் தரப்பு நியாயத்தை சொல்லுப்பா, இருந்தாலும் சட்டத்தின்படி உன் சைடு நியாயத்தையும் கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், உன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது, நீ உன் சைடு நியாயத்தையும் சொல்லு அப்படின்னு ஜட்ஜு கேட்கும் போது அந்த குற்றவாளி கம்முன்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தையும் சொல்லாமல். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த குற்றத்துக்கு நியாயம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த குற்றத்தை ஒத்துக்கிறான்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மௌனம் ஒவ்வொரு செய்தியை கொடுக்குதா? அப்போ கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு நிச்சயமாக ஒரு செய்தி இருக்கத்தான் செய்கிறது. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோபு 33:14. யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. இதை மேலோட்டமாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொன்னது தான். ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி அதை மாற்ற யாராலையும் முடியாது. அப்படி தான் அந்த அர்த்தம் மேலோட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மொழிபெயர்ப்புகளில் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் யார்கிட்டையாவது இருந்தால் எடுத்து வாசிங்க, இல்லைன்னா நானே வாசிச்சிடுறேன். NLT டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, ஃபார் காட் ஸ்பீக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் பீப்புள் டு நாட் ரெகக்னைஸ் இட். கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து மீண்டும் மீண்டுமாய் தன்னுடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது, விளங்கி கொள்ள முடியலை. ஒவ்வொரு வகையிலையும் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மௌனம் என்று சொன்னாலே அது ஒரு செய்தியை அறிவிக்கிறது. எந்தெந்த நேரங்களிலே கர்த்தர் மௌனமாக இருந்தார் என்பதை சொல்லி ஒரு 3 காரியங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? முதலாவதாக ஆபிரகாமின் காரியம். ஆபிரகாமின் காரியம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல்
அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 22:1 முதல் சென்டென்ஸ் மட்டும் வாசிங்க. 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதற்கு நீங்க ஒரு கேள்வியோட வாசிக்கணும். எந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு இதெல்லாம் நடக்குது. அப்போ 21ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்து விட்டார். ஈசாக்கு பிறந்த பிற்பாடு அவன் பால் மறந்த அன்றைய தினத்திலே அங்கே ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து வைக்கிறாராம். ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய விருந்து வைக்கப்படுகிறது. பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ரொம்ப சந்தோஷம். 100 வயதுக்கு பிற்பாடு பிறந்த வாக்குத்தத்தத்தின் குமாரன். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், ஆபிரகாம் என்ன பாட்டு பாடியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு என்றால் நகைப்பு, சிரிப்பு, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் அந்த பிறந்த குமாரனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவர் பாடியிருப்பாரு, எல்லாம் ஈசாக்கே எனக்கு எல்லாம் ஈசாக்கே, தொல்லை மிகு இவ்வுலகில் எல்லாம் ஈசாக்கே. அப்படியே ஈசாக்க தூக்கி வச்சுட்டு அப்படியே ஆடுறாரு பாருங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்லவா. 100 வயசுல பிறக்க சாத்தியமே இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்திலே, சாராளின் கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையிலே பிறந்த குமாரன் இல்லையா. இந்த பாசம் இருக்க தான் செஞ்சது. ஆனால் பேக்ரவுண்டில் ஒரு வேலை நடக்குது பாருங்க. 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. பாருங்க, இங்கே ஒரு பக்கம் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனா பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்க மறந்துட்டாங்க. அங்க என்ன பண்றான், மாம்சத்தின் படி பிறந்த இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் படி பிறந்த ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான் என்று சாராள் கண்டு. இதுல பரியாசம் பண்ணுகிறான்னு போட்டிருக்கு. ஆனா நீங்க எபிரேய அந்த பரியாசத்தின் வார்த்தை எபிரேய வார்த்தையில இந்த நியூ இதுல ப்ளூ லெட்டர் பைபிள் அந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, பரியாசம் பண்ணுகிறான் என்று சொன்னால் அதுக்கு பேரு சலாக் அப்படின்னு போட்டிருக்கு. சலாக். சலாக் என்று சொன்னால் விக்கிரகங்களோடு விளையாடுவது. ஈசாக்கை வைத்து கர்த்தருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக வேண்டும். அந்த சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று அறியப்பட வேண்டும். அந்த சந்ததியை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததி இவனிடத்திலிருந்து உருவாகி இவன் வர வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் சத்துருவின் திட்டம் இவனை விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாற்றிவிட வேண்டும். சத்துரு எப்பயுமே நீங்க எப்பயுமே தேவ பிள்ளைகளாகிய நாம எல்லாரும் இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான். பால் மறக்க விட மாட்டான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க பலமுள்ள ஆகாரத்தை நீங்க சாப்பிட மனதில்லாமல் இன்னும் பால் உண்கிற பிள்ளைகள் என்று எண்ணி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பலமுள்ள ஆகாரத்தை நீங்க சாப்பிடுவதற்கு சத்துரு அலோவ் பண்ணவே மாட்டான். பார்த்துக்கங்க. ஈசாக்கை குறித்து இப்படி திட்டம் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்த தேவ திட்டம் என்ன தெரியுமா? அவன் விசுவாசத்திலே வல்லவனாக வேண்டும். அவனுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்ற வேண்டும். அவன் சந்ததியிலிருந்து 12 கோத்திரங்கள் உருவாக வேண்டும். அதிலிருந்து மேசியாவாகிய கிறிஸ்து வர வேண்டும். அவர் சிலுவையில் அறையப்பட்டதினாலே நீங்களும் நானும் ரட்சிப்படைய வேண்டும் என்கிற ஒரு பெரிய பரம திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. இந்த காரியங்கள் நடந்த பின்புதான் 22ஆம் அதிகாரம் துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் சொல்லிட்டாரு, தூக்கிட்டு வா அவனை மலைகள் ஒன்றிலே பலியிடுவதற்கு. இந்த சம்பவத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பாதையை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் குமாரனுமாகிய உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக இடு. பலியிடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா பலியிடுவதற்கு முன்பதாகவே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல மறைச்சிட்டாரு. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 18:18. செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பாருங்க, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொன்ன ஆண்டவர்
இந்த காரியத்தை மறைச்சிட்டாரு பாருங்க. இங்க கேட்கக்கூடாது ஆண்டவர் வாக்கு மாறிட்டாரா, அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் ஆயிற்று, அவர் வார்த்தையில ஒன்றும் தரையில விழுந்து போகாது, இங்க ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவரே வாக்கு தத்தம் கொடுத்தீங்களா, ஆண்டவரே ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்க, நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு வாக்கு தத்தம் வந்துச்சு, ஆனா 6 மாசம் காலம் ஓடிச்சு, இன்னும் வட்டி தான் ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பிசினஸ்ல இன்னும் அபிவிருத்தி வரல, என் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகலை, என் பிள்ளை காரியங்களில் ஒரு ஒரு திருப்புமுனை உண்டாகவில்லை, அடைக்கப்பட்ட வாசல் அடைக்கப்பட்டே இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு ஒரு கொஸ்டினோடு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே ஒரு விடையையும் விடுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாதையை சொன்னார், திட்டத்தை சொல்லவில்லை. முதல்ல சத்ரு என்ன நினைக்கிறான், வாக்குத்தத்தத்தின் குமாரனை விக்கிர ஆராதனைக்காரனாய் மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அவனை அதற்கு பழக்குவிக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவனை ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று தேட வைக்கும்படியாய் அவனை உருவாக்குகிறார். இந்த மோரியா மலையில் மலைக்கு மேலே ஏறி போறாங்க. அப்போ ஈசாக்கு தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, விறகு இங்க இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க, ஆட்டுக்குட்டி எங்க? ஏன் ஆண்டவர் மறைக்கணும் இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு? இந்த காரியத்தை ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறைக்காம ஒருவேளை முன்னாலே சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீ குமாரனை பலியிட போவ, அங்க கத்தியை ஓங்குவ, அங்க குமாரனை கொல்றதுக்கு முன்னாலே நான் நிப்பாட்டுன்னு சொல்லுவேன், அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அதை எடுத்து பலி கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒருவேளை முன்னாலே சொல்லியிருந்தாருன்னா இவர் நேராக போய் மனைவிட்ட சொல்லியிருப்பாரு. யாரு? சாராள மாட்டேன் சொல்லியிருந்தா என்ன என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு தகன பலி ஈசாக்கு இல்லை, ஆபிரகாம் தான். ஆபிரகாம தகன பலி ஆக்கியிருப்பாங்க அந்த அம்மா. அதான் மறைச்சிட்டார், தடைகளை எல்லாம் மறைச்சிட்டார். நேராக போறாங்க, காரியங்கள் நடந்து முடிந்தது. எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. எல்லாம் சில திட்டங்களை சத்துரு அறியக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து வைக்கிறார். இதுல ஒரு சத்தியம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 22ஆம் அதிகாரத்துல இன்னொரு சத்தியத்தையும் சொல்றேன், கேளுங்க. 22:3-4 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம் என்றான். திரும்ப வருவோம் என்று சொன்னான். திரும்பி வருவோம். என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்! ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு, ஆனா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நானும் என் குமாரனும் போய் அங்கே தொழுது கொண்டு உங்களிடத்துல திரும்பி வருவோம். என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. ஆனா போனாங்க, அந்த காரியங்கள் சம்பவித்தது, எல்லாம் நடந்து முடிந்தது, திரும்பி வந்தாங்க பாருங்க. இப்போ 2 காரியத்தை நம்ம ஒன்றோடு ஒன்று இணைத்து வாசிக்கும் போது தான் அதோட முழு பிக்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? வாசிக்கலாம். தேவன் தனக்கு குறித்த இடத்திலே 5ஆம் வசனத்தை திரும்பி வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம். போதும். நானும் என் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு வருகிறோம். மேல போனது எத்தனை பேரு? ஆபிரகாம், ஈசாக்கும் ஆபிரகாமும் 2 பேரும் மேல போறாங்க. போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். இப்போ 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, முதல் பகுதி மட்டும். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். இந்த வார்த்தையை இங்கே சபையில் உட்கார்ந்து வேதாகமம் வச்சிருக்க எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் பைபிளை பாருங்க, எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தன் தேவனிடத்தில் திரும்பி வந்தான். திரும்ப சொல்லுங்க, ஆபிரகாம் திரும்பி வந்தான். அப்போ ஈசாக்கு எங்க? மேல போனது ஈசாக்கும் ஆபிரகாம் தானே போனாங்க. ஆவியானவர் தப்பா எழுதிட்டாரோ?
ஆபிரகாம் மாத்திரம் திரும்பி வந்தான். ஆவியானவர் ரொம்ப அக்யூரேட் எழுதியிருக்கார். கீழ்ப்படிதலின் காரியங்கள். பலியிட ஆண்டவர் ஆபிரகாமை பணித்தார். உன் ஏகசுதனாகிய ஈசாக்கை தகன பலியாக இடுன்னு சொன்னாரு. அவன் அப்படியே கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக அந்த கட்டைகள் எல்லாம் அடுக்கி அதற்கு மேலே ஈசாக்கை போட்டு அந்த கத்தியை ஓங்குகிற போது, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாத, அந்த கீழ்ப்படிதல் தான். இந்த வசன வார்த்தை நல்லா இருக்கும். தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பலியிட்டான். அந்த இடத்திற்கு அவன் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆனால் நம்முடைய பார்வையிலே, இல்லை ஆபிரகாமுடைய பார்வையிலே, அன்றைய தினம் ஈசாக்கு தப்புவிக்கப்பட்டார். அவனுக்கு பதிலாக வேறு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் பரலோக பார்வையிலே அந்த மோரியா மலையிலே தானே ஈசாக்கு பலியிடப்பட்டார். ஆபிரகாம் தன் வேலைக்காரிடத்திலே தனித்து திரும்பி வந்தார். ஒரு கீழ்ப்படிதல் போதும். கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீங்க கீழ்ப்படிந்தாலே போதும், அது அவருடைய பார்வையிலே நீதியா எண்ணப்படும். கீழ்ப்படிஞ்சிருங்க, செய்கிறீங்களோ அது வேற விஷயம். சொல்ற வார்த்தைக்கு அப்பட்டம் அப்படியே சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வர வேண்டாம். அதை கேட்டாலே போதும், உங்க கணக்கில் அது வரவு வைக்கப்படும். இதே போல மலையிலிருந்து ஆபிரகாம் கீழே வரும்போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. உன் சகோதரி ரெபேக்காள், யாரது, அவங்க பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றிருக்கிறாள் என்று செய்தி வருகிறது. ஈசாக்கு பலியிடப்பட்ட போதுதான் ரெபேக்காள் சபை பிறக்கிறது. இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபை, தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபை, இந்த சபையில போதர் காலையில் பிரசங்கம் பண்ணாங்கல்ல, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே, அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம். நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்து அவரை உரிமையோடு அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான கிருபை தந்தாரே, அதெல்லாம் இலவசமாக வந்து விடவில்லை. அதற்கு கிரயம் செலுத்தி ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் பிள்ளைகளாக கிரயமாக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் கிருபையினாலே இந்த ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ எதேச்சையா வந்துடல. அதற்காகத்தான் ஆண்டவர் மௌனமாக இருந்தார், இதையும் சொல்லாம. இவ்வளவு பெரிய பரலோக திட்டம் ஒருவேளை வெளியாகி இருந்தால் சாத்தான் தடுத்திருப்பான், இல்லை குடும்ப உறவுகள் தடுத்திருக்கும். இதை தடை செய்யாதபடிக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமுடைய காரியத்திலே இப்படி மௌனமா இருந்தார். அடுத்ததாக இரண்டாவது காரியத்தை பார்க்கலாமா? இரண்டாவது காரியம், இரண்டாவது எக்ஸாம்பிள், யோசேப்பின் காரியம். யோசேப்பு சொப்பனக்காரன் என்று பெயர் யோசேப்புக்கு. அவன் சொப்பனம் பார்த்தான். என்ன சொப்பனம் பார்த்தார் அவரு? அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, மற்றவருடைய அரிக்கட்டு எல்லாம் அவனுக்கு முன்னால வணங்குது. சூரிய சந்திரன் 12 நட்சத்திரங்களும் அவருக்கு முன்பதாக வணங்குகிறது. இதெல்லாம் போய் அப்பாட்ட சொல்றான் பாருங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும்னு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டுறாரு, சொப்பனத்தில் காட்டுறாரு. ஆபிரகாமுக்கு பாதையை சொன்னார், திட்டத்தை சொல்லவில்லை. இங்கே யோசேப்புக்கு திட்டத்தை சொல்லுகிறார், பாதையை சொல்லலை. என்ன திட்டம்? நீ உயர்ந்திருப்ப, நீ மேன்மைப்படுத்தப்பட்டிருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் உன்னை பணிந்து கொள்வார்கள், நீ மேன்மையா இருப்பப்பா. ஆனா அந்த மேன்மையை சுதந்திரிப்பதற்கு நீ போக வேண்டிய வழி இதுதான் சொல்லவே இல்லை. மறைச்சிட்டார், மௌனமா இருந்துட்டார். ஒருவேளை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? இவனுக்கு யோசேப்புக்கு ஒரு பேர் இருக்கு, வாயில ஒரு ரகசியமும் தங்காது அவருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி ஆளை பார்த்து? வாயில ரகசியமே தங்காது, எல்லாத்தையும் அப்பாட போய் போட்டு விட்டுருவான். இந்த லேயாலும் பில்காலும் அவங்க பிள்ளைகளும் மறுமனை ஆட்டியின் பிள்ளைகளும் செய்கிற எல்லா காரியத்தையும் தகப்பனிடத்துல போய் சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட காரியத்தை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மறைக்காம இவன் காரியம் அந்த குழியிலே கதையை முடிச்சிருப்பான். இந்த குழியிலே யோசேப்போட கதை அன்றைக்கே அந்த குழியிலே அவன் சாப்டர் முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ யாக்கோபு, அவருடைய தகப்பன் யார்? யாக்கோபு. அவர் பெரிய ஜப வீரர்.
அவர் தேவதூதனோட ஜெபத்திலே போராடி வெற்றி பெற்றவர் இல்லையா? நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்று சொல்லி அவருடைய போராடி மேற்கொண்டவர். இவன் போய் அப்பாட்ட போய் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கப்பா, இந்த மாதிரி நீ சகோதரர்கள்லாம் வித்து போடுவாங்க, என்னை குழியில் போட்டுருவாங்க, என்னை அடிமையாக விற்கப்படுவேன், போத்திபாரோடைய அரண்மனையில் நான் இருப்பேன், அப்புறம் குற்றச்சாட்டப்படுவேன், ஜெயிலில் போடப்படுவேன், அதுக்கு பிற்பாடு என்னை ஜெயிலேருந்து கொண்டு வருவாங்க, பிற்பாடு நான் என்னை ராஜாவாக்குவான்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, இவன் அன்னைக்கே முழங்கால போட்டிருப்பார். அன்னைக்கே முழங்கால போட்டு போராடி ஜெபித்து எப்படியாவது போக விடாமல் தடுத்திருப்பார். அவர் போக விடாமல் தடுத்திருந்தார்னா இவங்க எப்படி அவங்க போய் ராஜாவாகிறது, எப்படி ஜனங்க அடிமையாகிறது, எப்படி ஆண்டவர் அவளை மிடிவித்து கொண்டு வர்றது, எப்படி அவனை கானான் தேசத்தில் கொண்டு வர்றது, எப்படி 12 கோத்திரங்களை உருவாக்குறது, எல்லா இதுவுமே ஃபெயில் ஆயிருக்கும். அதனால் அப்படியே மறைச்சிட்டாரு. ஆதியாகமம் 49:5. தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. என்னால் அப்படி ஆகல, என்னால் அப்படி ஆகல, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அப்படின்னா நான் மட்டும் கண்ட்ரோல்ல இருந்திருந்தா அந்த இடத்துல இந்த சம்பவங்கள்லாம் இந்த தீங்குலாம் உனக்கு வராம நான் பார்த்துருப்பேன். இதுதான் அர்த்தம். அப்பா யாராவது பிள்ளைகளை பாடுபட விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா? கண்ட்ரோல் வச்சிருப்பாங்கல்ல, அது போலதான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? திட்டத்தை சொன்னார், அவனிடத்திலே பாதையை சொல்லவில்லை. சில நேரம் ரகசியங்களை காப்பாற்ற முடியாதவர்களிடத்துல ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய திட்டத்தை சொல்லவே மாட்டார். பாருங்க, ஏன் எப்போதுமே 12 சீஷர்கள்ல யாக்கோபு, யோவான், இன்னொருத்தர் யாரு, பேதுரு, இந்த 3 பேரை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டாரு? மற்றவங்களை எல்லாம் ரொம்ப பெரிய நீதிமான்களா, இல்லை பாவிகளா, இல்லை இவங்க மட்டும்தான் ரொம்ப நீதிமான்களா? ஏன் இந்த 3 பேரை மட்டும் ரொம்ப க்ளோஸ்ல வச்சிருந்தாரு? 2 காரியம் இருக்கு. ஒன்று, மார்க் 5:43 ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்புகிறார் ஆண்டவர். அதை வாசிங்க பார்க்கலாம். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இதை யாருக்கும் சொல்லாதீங்க, இந்த சிறுமியை உயிரோடு எழுப்பிட்டேன், ரைட்டா? இந்த சிறுமியை உயிரோடு எழுப்பின இந்த சம்பவத்தை நீங்க யாரிடத்துலையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. முதல் காரியம். இரண்டாவது, மறுரூப மலையில 17:8 வாசிங்க. மத்தேயு 17:8. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அடுத்த வாசிங்க, அடுத்த வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், பைபிள்ல எழுதப்படவில்லை. ஆனாலும் 2 விஷயம் 2 இடத்துல சொல்லியிருக்காரு. இது யாருக்கும் சொல்லாம எச்சரிக்கையா இருங்க. நான் அடுத்த காரியத்தில் என்ன சொல்லியிருக்காரு, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரை இந்த விஷயத்தை மனசுலேயே வச்சிரு, யார்ட்டையும் சொல்லாத, ரகசியமா வச்சிரு, மெயின்டைன் த சீக்ரெட்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சீஷர்கள் என்ன பண்ணாங்க? லூக்கா 9:36. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களிலே ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. எப்படி பயந்தவங்களா? அவர் சொல்ல கேட்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களிடத்துல தான் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எல்லா இடத்துலையும். மற்ற 12 பேர், மற்ற 9 பேர்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, இவன் ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பான். இந்த 3 பேரும் இந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணதுனால தான் இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவன் யாரு? இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்தவன். பேதுருவே கேட்குறாரு அவன்கிட்ட போய், யாரை குறித்து சொல்றாருன்னு போய் கேட்டு சொல்லு அப்படின்வார். ஒரு இடத்துல மார்பிலை சாய்ந்திருந்தவன், அவனுக்கு தான் திவ்ய வாசகன். பத்மு தீவிலே அவனுக்கு எல்லா பரம தரிசனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எந்த பாடுகளையும் அனுமதிக்காம இயற்கையாக மரணமடைந்த அவன் ஒருத்தன் தான். மற்ற எல்லோரும் பாடுகளோடு தான் மறித்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு இதுல ஒரு இந்த காரியங்களை மேசியா என்று மற்ற 12 பேர், மற்ற 9 பேர்கிட்ட சொல்றாரு, நீங்க மேசியா நான் தான் சொல்லி யார்ட்டையும் சொல்லாதீங்க. மத்தேயு 16:20 வாசிங்க.
தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். தம்முடைய சீஷர்களுக்கு பொதுவாக கட்டளையிடுறாரு. ஆனா பாருங்க, மார்க் 14:61 அந்த பிரதான ஆசாரியன் நீ கிறிஸ்துவான்னு கேட்குறான். யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டான்? ரகசியத்தை சொல்லிட்டான், லீக் பண்ணிட்டான். பிரதான ஆசாரியனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் சில நேரங்களில் ஆண்டவர் இந்த ரகசியம் வெளியில் லீக் ஆகிடக்கூடாது. சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா. சில நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க சொல்றது அதுக்கு தான். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது கர்த்தரோடு கூட எதை பேசுகிறோமா? ரகசியங்களை பேசுகிறோம். உங்கள் தேவைகளை அந்நிய பாஷையின் மூலமாய் கர்த்தருக்கு ரகசியமாய் தெரிவிக்கும் போது அதை டீகோட் பண்ண சத்துருவால முடியவே முடியாது. அதற்கு பதிலும் அவர் அதே போல தரிசனங்கள் மூலமாய் தருவார், சொப்பனங்கள் மூலமாய் தருவார், அல்லது இந்த பலிபீடத்திலிருந்தே தேவ ஊழியக்காரர்கள் மூலமாய் அந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் ஏன் மௌனமாக இருந்தார்? ஏனென்றால் அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையை சத்ரு அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் மௌனமாக இருந்தார். ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். எப்படி ஒரு IAS IPS ட்ரைனிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? நாங்களாம் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவ்வளோதான், பாதியிலே ஓடி வந்துடலாம்னு நினச்சோம். அப்படி பாடாப்படுத்துவாங்க. 12 மாதம் 13 மாதம் ட்ரைனிங், அவ்வளோதான். அவ்வளோ விகரஸ் ட்ரைனிங்காக இருக்கும். ஆனால் அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த யூனிஃபார்ம் எடுத்து போடுவோம் பாருங்க, அதோட சந்தோஷமே தனி. அதே போல் அந்த யூனிஃபார்மை கடைசி நாளில் கலட்டி மாட்டும் போது அந்த ஒரு வலி வரும். இல்லை போடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோ அதுக்கு டபுளாக அந்த யூனிஃபார்மை கழட்டி when you hang the uniform, என்னையும் அறியாமே நான் கண்ணீர் விட்டேன். ஏன்னா அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி, சரீரத்தோட ஒரு அங்கமாக மாறிவிடுது. அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டேன், பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லிட்டு. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுத்த புது யூனிஃபார்ம் தான் இது பார்ட் ஆஃப் த பாடி ஆயிடுச்சு. வேதத்தை சுமந்த எவரையும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. 2 காரியங்களை பார்த்துட்டோம். 3வது காரியத்தில் கர்த்தர் தன்னுடைய திட்டத்தையும் சொல்லவில்லை, தன்னுடைய பாதையும் சொல்லவில்லை, டோட்டலி சைலண்ட் ஆயிட்டார். முதல்ல ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு? பாதையை சொன்னார், திட்டத்தை சொல்லவில்லை. யோசேப்பின் காரியத்திலே அவருடைய திட்டத்தை சொன்னார், பாதையை சொல்லவில்லை. 3வது காரியத்தில் 2யுமே சொல்லலை, சைலண்டாக இருந்துட்டார், டோட்டல் பிளாங்க். அதுவும் யாருக்கு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி. யாரு? நீங்களே சொல்லுங்க. எலிசா. ரெட்டிப்பான நன்மையை கொண்டு பெற்றுக்கொண்ட அந்த பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை 2 ராஜாக்கள் 4:27 எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிங்க. இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். கர்த்தர் எனக்கு அதை அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஒரு தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை. அதுவும் சாதாரண தீர்க்கதரிசி இல்லை, பெரிய தீர்க்கதரிசி. எலிசாவின் இடத்துல இருந்தவன். அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் அதை அறிவியாமல் எனக்கு மறைத்து வைத்தார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்ன தீர்க்கதரிசி தான். கேயாசி எப்படி நாகமான் பின்னால போய் வஸ்திரங்களையும் வெகுமதிகளையும் வாங்கி கொண்டு வந்தான் என்பதை வீட்டில இருந்து சொன்னவன் தான் தீர்க்கதரிசி. இதெல்லாம் சொன்னவனுக்கு இந்த சூனமியால், இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ, அவளுடைய பிள்ளை காரியங்களை எல்லாம் கம்ப்ளீட் அந்த சாப்டரே மறைச்சிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், அந்த பட்டணத்துக்கு போகும்போதெல்லாம் அவளுடைய வீட்டிலே தங்கியிருப்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அவங்க மேல் வீட்டு அறையில் அவளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் போய் எப்பயும் தங்குவார், எப்பயும் நல்லா பார்த்துக்குவாங்க. அப்போது அவங்கள்ட்ட ஏதோ ஒரு குறை இருக்கேன்னு சொல்லி எலிசாவுக்கு அந்த பிள்ளைத்தான் தேவை. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லை என்பதை கூட அறிந்து கொள்ள முடியல அவரால். கேஆசியை பார்த்து தான் கேட்குறாரு, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்போ கேஆசி சொல்கிறார், அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னோன்னா ஓகே, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து போகிறார். குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு நாளில் அந்த குழந்தை மரித்தும் போனது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு இந்த அம்மா வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வீட்டில் இருக்கு. இந்த எலிசா போய் அந்த குழந்தையை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறார். எழுப்பி விட்டு தான் சொல்கிறார், அந்த வரும்போது சொல்கிறார் அவர், எலிசா சொல்லுகிற வார்த்தை, அதை கர்த்தர் எனக்கு அறியாமல் மறைத்து வைத்திருந்தார்.
இந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு தேவைன்றதை மறைச்சிட்டாரு, அந்த குழந்தை மறிக்கின்றதை மறைச்சிட்டாரு. ஆனால் கிருபையுள்ளவர் அவனை உயிரோடு எழுப்பி விட்டார். ஏன் ஆண்டவர் மறைத்தார்? ஏன் சொல்லாம மறைத்தார்? யாருக்கா தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 7:19. ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து, நல்ல கவனமா கேளுங்க, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கிற காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீர். நம்முடைய வீட்டை குறித்து அப்படி போட்டு வாசிங்க நீங்க. என்னுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கிற காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீர். மனுஷர் முறையாய்னா என்ன? நாம எப்படி சொன்னா நம்ம புரிஞ்சுக்குவோமோ அப்படி சொல்லுவாராம். வெகு தூரமாக இருக்கிற செய்தி நமக்கு எல்லாம் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். யோசிப்போமா? எனக்கு என் பிள்ளைகள், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இவ்வளவு தான் நமக்கு தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா பேர் தெரியும், உங்கள் தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் கூட சில பேருக்கு தெரியும். அதுக்கு பின்னால் பேக்கில் போக போக யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த சந்ததியில் தான் வந்தவங்க பல பேர் இங்கே கூட உட்காந்துருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ரிலேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறாராம். அவர் 1000வது தலைமுறையை பார்க்கிறவர். ஸோ அப்போ இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரனாகிய மனிதனுக்கு தெரியப்படுத்தாமல் ஏன் மறைத்து வைத்தார் என்று சொன்னால், அவள் வாழ்க்கையிலே பின்னாட்களிலே அது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மறைத்து வைத்தார். அது எப்படி ஆசீர்வாதமாய் இருந்தது அதை தான் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம். இப்போ அந்த மரித்து போன குமாரனை உயிரோடு எழுப்பியாச்சு. எழுப்பிட ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அப்போ இந்த எலிசா சொல்றாரு இந்த ஸ்திரீயை பார்த்து, இந்த தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது. எடுத்துக்கொள்றீங்களா? 2 ராஜாக்கள் 8 1ஆம் வசனத்திலிருந்து கண்டினியூஸா போட்டுவாமா. தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆயிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இப்போ நீ 7 வருஷம் இந்த தேசத்திலே பஞ்சம் வரப்போகிறது, நீ வேறு எங்கேயாவது போய் சஞ்சரி, இடத்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருப்பா, பஞ்சம் முடிஞ்சோன்னா திரும்பி வரலாம்னு அனுப்பிச்சிட்டாரு. சரியா? அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். பாத்தீங்களா? தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சே பேசல. மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி சீஷர்கள் தானே பண்ணாங்க. ஆண்டவரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன். அப்படி போட்ட போது என்ன நடந்தது? வலைகள் கிளியத்தக்கதாக திரளான மீன்கள் அகப்பட்டது. இப்போது பார்வைக்கு ஒன்றும் கிடைக்காத மாதிரி தெரியும், இப்பொழுது ஏதோ ஒன்று பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்கடாவும் தெரியும். ஆனால் பிற்காலத்தில் அதோடைய பலன் உங்களுக்கு விளங்க வரும் பாருங்க. அது நன்மையாய் முடியும் போது தான் தெரியும். ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னாரே, அன்னைக்கு கேட்காம போயிட்டேனே. ஒரு வார்த்தை கேட்கல. மனுஷனுடைய வார்த்தையின்படி தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு, வீட்டில் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரோடும் போயிட்டாங்க. தேசத்தில் 7 வருஷம் சஞ்சரித்து விட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது என்ன நடந்தது? 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். ஏன் தன் வீட்டுக்காகவும் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட போகணும்? 7 வருஷம் வயல், நிலம், வீடு, வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சு. அந்த காலத்துலலாம் இந்த காலம் மாதிரி ஃபென்சிங்லாம் போட்டு சிசிடிவி கேமராலாம் வைக்கல, ஓப்பனில் தான் இருக்கும். 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்குறாங்க, அங்கே வேறு யாரோ டென்ட் போட்டாங்க, வேறு யாரோ கொட்டகை போட்டு அங்கே குடியிருக்காங்க பாருங்க. அவங்க கிணத்துல தண்ணி எடுத்து அவன் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நிலம் ஆக்கிரமிப்பு அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க, இந்த காலத்துல இல்லை, அந்த காலத்திலே திருடி இருக்கான். ஸோ இதெல்லாம் பற்றி ராஜாவிடத்தில் சொல்றதுக்கு அந்த அம்மா புறப்பட்டு ராஜாவினிடத்திலே முறையிடும்படி போறாங்க.
போகும்போது அங்க ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அங்க அந்நேரத்தில் ராஜா அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த எலிசாவின் வேலைக்காரனா இருந்த கேயாசியுடனே பேசி கேயாசியுடனே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமிங்க பாருங்க. இந்த அம்மா உள்ள வர்றாங்க. உள்ள வர்ற நேரத்தில் அப்போ என்ன நடக்குது? ராஜா அந்த எலிசாவுடைய வேலைக்காரர் இந்த கேயாசியை உட்கார வச்சு, சரி உன்னுடைய எஜமான் எலிசா செய்த அற்புதங்களை ஒன்று ஒன்றா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவரும் கேயாசியும் உட்காந்து என்னென்ன சொல்றாரு பாருங்க. எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என்ன ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். பாருங்க, இப்போ வயலெல்லாம் திருடிட்டாங்க, எல்லாம் போயிருச்சு. ராஜாவின் இடத்துல முறையிட வர்றாங்க. முறையிட வரும்போது அங்க என்ன நடக்குது? அங்க கேயாசி உட்கார்ந்து ராஜாவிடத்துல எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றான். சொல்லும்போது அப்படியே இந்த தான் உயிர்ப்பித்த ஒரு அம்மா சூனேமியால இருந்தாங்க இந்த ஊர்ல. அவங்களுக்கு ஒரு பையன் அப்படிதான் இருந்தான். அவனுக்கு திடீர்னு தலைவலி வந்து செத்து போயிட்டான். எங்க எஜமான் தான் போய் அவனை உயிரோட எழுப்பினார்னு அந்த வார்த்தையை சொல்லும்போது கரெக்டாக அந்த அம்மா வருது. டைமிங்கை பாருங்க. கரெக்டாக அந்த அம்மா உள்ள வந்து ராஜாவேன்னு சொல்லும் போது இவன் டக்குன்னு நிப்பாட்டிட்டு, நான் சொன்னல இந்த அம்மா இவங்க தான், ராஜாவே நான் சொன்னல உயிர்ப்பித்த தாய் இந்த அம்மா தான் அது அப்படின்னு சொன்ன ராஜா அப்படி இவனை ஓரம் கட்டிட்டு, நீங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன நடந்தது சொல்லுன்னு சொன்ன அந்த அம்மா அவங்களுடைய வாயிலே சொல்றாங்க. சொன்ன பிற்பாடு என்ன நடந்தது? அடுத்த வசனம் வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். விவரமா சொல்றாங்க எல்லாத்தையுமே. அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, ஒரு ஆள் அசிஸ்டன்ட், அரண்மனையில இருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ரெடி பண்ணி அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் வட்டியும் முதலோட இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும், எல்லா வருமானத்தையும் ஒன்று விடாம அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்று சொன்னான். எல்லாம் கிடைக்கும்படி செய்தான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த செய்தியை வந்து எலிசாவுக்கு மறைக்காம ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அவன் அந்த குமாரன் மறிக்காமே போயிருந்திருப்பான். ஜெபம் பண்ணி எப்படி மறிக்காம செஞ்சிருப்பான். மறிக்காம செஞ்சிருந்தா இந்த ஸ்திரீ பஞ்சத்தின் போது தேசத்தை விட்டு போயிருப்பாங்க. வேறு யாரோ வந்து இடத்த ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இந்த அம்மா வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருப்பான். ராஜாவின் இடத்துல சொல்றதுக்கு வந்திருப்பாங்க. அப்ப கேயாசி பேசும்போது இந்த அம்மா பத்தி பேசுறதுக்கு ஒரு டாபிக்கே இருந்திருக்காது. அப்போ அந்த அம்மா அங்கதான் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும் போ அப்படின்னு பாட்டிருப்பான். எல்லாம் இழந்து போயிருப்பாங்க அவங்க. இந்த ஸ்திரீக்கு இழந்து போனதை எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப தர வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழியக்காரனுக்கே அந்த தரிசனத்தை மறைத்த தேவன். உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கடந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம். ஒரு சில காரியங்கள் உங்களுக்குரியதாக இருந்திருக்கும், அதை இழந்து போயிருக்கலாம். அதை இரட்டிப்பாய் தருவதற்கு தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பது என்கிற காரியத்தை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். காலங்கள் நிறைவேறும் போது கர்த்தர் அதை ஒன்றும் குறையாமல், எப்படி தாவீதுக்கு அவன் இழந்து போனதை எல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் திருப்பி தந்தாரோ, அதே போல தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாமல் திருப்பி தருவார். அதனால கர்த்தர் பேசாம இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு, ஏன் கண் இல்லையா காது இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாம் பண்ணாதீங்க. சரி, எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? எப்படி சித்தத்தை அறிந்து கொள்வது? ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:8 வாசிங்க, முடிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அதுல அண்டர்லைன் பண்ற வார்த்தை வேதம் முன்னாக கண்டு. வேதம் முன்பதாகவே நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிறது. ஸோ வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள்
வேதத்தோடு கூட நல்ல தொடர்பில் இருக்கிறவர்கள், வார்த்தையோடு கூட நல்ல தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் முன்பதாகவே அவர்களுக்கு அறிவிக்கப்படும், சொல்லப்படும். என்னைக்குமே சொல்லாதீங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு, டோன்ட் சே த லார்ட் இஸ் சைலண்ட் வென் யுவர் பைபிள் இஸ் க்ளோஸ்ட். பைபிளை மூடி வச்சுட்டு ஆண்டவர் என் கூட பேசலைன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். அந்த வீட்டில் வந்து பைபிளை பார்த்தாலே போதும், அந்த டஸ்ட் இருந்தாலே. இன்னொரு வார்த்தை இருக்கு, த பேக் ஸ்லைடிங் பிகின்ஸ் வித் த டஸ்டி பைபிள்ஸ். என்னைக்கு உங்களுடைய வேதாகமத்தில் டஸ்ட் படிக்குதோ, தூசி படிக்குதோ, அன்னைக்கே நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். நிறைய பேர் போய் டஸ்ட் பண்ணிடுங்க, அன்னைக்கு துடைச்சிடுங்க. ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம், ஆண்டவரே வருஷத்தில் 6 மாத காலங்கள் கடந்து போய்விட்டது, இன்னும் என் ஜெபத்திற்கான பதில் வரவில்லை, நான் வேண்டிக் கொண்ட காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகவில்லை என்று ஒருவேளை சொல்லி வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பாதையை தெரிவிக்க மாட்டார், திட்டத்தை தெரிவிக்க மாட்டார், ஒருவேளை எதையுமே தெரிவிக்காத போலதான் இருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலே உணரவும் இல்லை. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நிறைவான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர்? இதே கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் பல முறை ஏற்படலாம். அவர் மௌனமாய் இருப்பதில்லை. அவர் திட்டங்களை தருகிறார், வழி காட்டுகிறார், ஒன்றுமே சொல்லாமலும் இருக்கிறார். வழியை காட்டுகிறார், திட்டம் இல்லை. திட்டம் வைத்திருக்கிறார், வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் என்ற கேள்விக்குரிய உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அவருடைய பின் விளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்வோமா? அவர் மௌனமாய் இருக்கவில்லை, பல வழிகளிலே நமக்கு பதில் செய்கிற தேவன். கரத்தில் தாழ்த்தி கொடுப்போமா? நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற மகனை கர்த்தர் பயன்படுத்துவாராக, வல்லமை விளங்கப்படுவாராக. நம்ம எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ராஜன் பிரதர் ஜெபிக்க சர்வ வல்லமையுள்ளவர், நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை எங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இடைப்பெற்றீர். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்கள் செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உறுதியாய் உம்மை பெற்றுக்கொள்ள மனதுடைகளாய் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உண்மையை சார்ந்திருக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், நல்ல வேலைக்காய் ஆண்டவரே, பிசினஸுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்த போதுமானவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் சம்பூரத்தினாலே திருப்தியாக்க நீர் ஆண்டவரே, அப்பா நீர் காத்திருக்கிறீர், நீர் திறந்திருக்கிறீர், உம்முடைய வாசல்கள் திறந்திருக்கிறது. ஆண்டவரே, அதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கட்டவிழ்க்கிறோம். அப்பா அப்பா எங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறோம். அப்பா அப்பா கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள்ளாக, தேவ வார்த்தைக்குள்ளாய், தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டவரே, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக தேவரே எங்கள் ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். 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 நோத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.